நன்றி, இரக்கமுள்ளவரே நன்றி, பரிசுத்தமுள்ளவரே நன்றி, பரம்பொருளே நன்றி, அதிசயமானவரே நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவாம். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே ஒரு துணை சேருமோ, ஒரு வாதையும் முன்கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் முன்கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார்.
துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாய் துதிக்கிறோம் அப்பா. எல்லாம் மாற்றி ஆசீர்வதித்து வழி நடத்தி கிருபை பாராட்டுகிற பாடல்களுக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. வர்ஷிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே தேவ கிருபை வல்லமை அபிஷேகம் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை உடைய நாமத்தை பிரசவப்படுத்த நம்மை ஆராதிக்க துதிக்க தேவனுடைய நாமத்தினாலே எல்லா காரியங்களும் செயல்பட ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. காணிக்கை பகுதி அறிவிப்பு பகுதி எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளும். தடைகள் எல்லாம் மாற்றி உதவி செய்ய ஆறு முதல் முடி வரைக்கும் தெய்வீக பிரசன்ன வல்லமை அபிஷேகம் நிறைவா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்கார். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா
உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமுமானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமுமானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மைப்படுத்தலாம், கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். கர்த்தர் நல்லவர் தான். ஹல்லேலூயா.
எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவராய் உள்ளவராய் இருக்கிறபடினால் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லாரும் கொஞ்ச நேரம் இன்னைக்கு லேட்டு நம்ம 8:20 தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். பிறகு சோதரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மைப்படுத்தும்படியாக நல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் தேவனுக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மைப்படுத்தலாம். நல்லவராய் வல்லவராய் இருக்கிறபடினாலே கர்த்தரை மட்டுமாய் நமக்கு ஜீவனை கொடுத்தார். புதிய ஆண்டிலே இந்த ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரையில கொண்டு வந்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாமே. அல்லேலூயா. சோதரம் 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 கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் எல்லா வாயில திறந்து சோத்திரம் பண்ணலாமே. கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறப்போ நடந்து வந்த பாதையில் நம்முடைய மூலம் பாதுகாத்த தெய்வம் நாளில் கத்தர் கொண்டு வந்த கிருபைக்காய் சோத்திரம் பண்ணலாமே. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரை மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் நடைவோம் கிருபை கர்த்தரை மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் பாறையெல்லாம் மெய்யாய் பொழிந்திடுவே உம்மை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய் உம்மை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய் இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் உம்மை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய் உம்மை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய். அல்லேலூயா. எல்லாம் பாட்டு நின்ன பிறகு உங்க வாய் மூடி இல்லைங்க துதிங்க. ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கணும். அடுத்த நல்ல ஒரு கிருபையும் உள்ளது இல்லையா? எல்லா வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிக்கலாம். எல்லா கண்கள் மூடி தயவு செய்து யாரும் இங்க அங்க வேடிக்கை பார்க்காதீங்க. எல்லா கண்களை கொடுங்க. இது சொல்லிக்கிட்டே இருக்க விடாதுங்க. தேவ பிரசன்னம் இறங்கும் போது நம்ம கண்களும் மூடி ஆண்டவரை ஆராதிக்கும் போது வாயிலை விரிவாய்த்திருந்து ஆராதிக்கும் போது கர்த்தரை நிரப்புறேன்னு சொல்றாங்கல்ல. எல்லா ஆண்டவரை நோக்கி நன்றி உள்ள இருதயத்தோடு கூட அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. இந்த நாள் சொல்றார் ஆண்டவர் உங்களை அதிசயம் காணப்படுவேன் என்று சொன்ன தெய்வம். ஓ நம் அதிசயத்தை அதுக்கான விசுவாசத்தை நமக்குள்ளாய் வைத்து கர்த்தரை நாம் நினைத்து ஆண்டவரை துதிக்கும் போது எல்லா தடைகளும் உடைக்கும். எல்லா காரியங்களும் ஜெயமாய் மாறுது இல்லையா? எல்லா வாயில திறந்து ஸ்தோத்திர பலிகளோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஆண்டவரே கடவுளே உம்மை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. நன்றி 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 ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. எல்லாம் வாய் திறந்து நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன்.
நன்றியோடு எல்லா கரங்களை பலமாக தாங்க. ஓ இவரா சொன்னாரா நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றியோடு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி இங்க என்ன வெடிக்கு பார்க்காதபடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஓ நன்றியோடு துதிக்கிறோம். ஓ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஓ நன்றிகளை இதயத்தோடு கூட துதிக்கிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சொல்லி எங்களை வாழ வைக்க எங்களை சர்வமானி எங்களை வாழ வைக்க உண்மையா சொல்லாம இருந்து ஆழத்திலிருந்து எங்களை சர்வமானி நோக்கி நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா உம்மை நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா ஒப்பு கொடுப்பீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுப்பீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக சுத்திகரிப்பீரே சொந்த ஜனமாக சுத்திகரிப்பீரே சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட எங்கள் உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட ஒப்பு கொடுப்பீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக எல்லாருடைய கரங்களை உயர்த்தி எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். இது ஒரு பலியின் நேரம். யாரும் இங்க வேடிக்கை பார்க்காதபடி எல்லாருடைய கண்களும் மூடி கரங்களை உயர்த்தி ஈதாவே உங்களுக்கான நேரம். நீங்கள் உட்கார்ந்தோ உங்களுக்கான நேரம் நீங்கள் செவிக்கலாம். ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஜெப நேரம். எல்லாரும் ஜெபிக்கலாம்.
நல்லவர். ஜெபம். உங்க தேவைகளுக்காக ஜெபிக்கும் போது நீங்க யாரையும் பக்கத்துல அதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் எல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம அப்பாவுக்காக அவருடைய கருத்துல போட்டு நாம் செபிக்கிறோம். அதனால நம்ம சொந்த தேவையை கர்த்தர் கண்ணோக்கிவார். அதனால நீங்க அவருக்காக எதையாவது செய்யணுன்றது வேற, அவருடைய சமூகத்துல நாம் விண்ணப்பம் பண்ணுறது வேற. அதனால நாம ஜெபிக்கலாம். ஆண்டு பிரபல இன்னைக்கு 18ஆம் தேதி ஆண்டவர் புது காரியத்தில் கர்த்தர் புதிய ஆண்டில் நமக்கு நன்மைகளை செய்ய நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரபல இது என்ன வழக்கமா ஏதோ பண்றாரு அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், மெய்யாகவே இந்த ஸ்தலத்துல என் கண்கள் திறந்தவைகளாய் இருக்குது, என் செவிகள் கவனிக்கிறவர்களாய் இருக்கிறது, நான் இங்கே உலாவுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அவர் நம்ம நிச்சயமா ஜபத்தை கேட்டு நம்ம ஆசீர்வதிப்பாரு. அதனால நாம் அவரை நோக்கி பார்க்கலாம். அவர் கிருபை உள்ள கர்த்தர், அதிசயமானவர். அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் சொந்த காரியத்துக்காக, வீட்டு காரியத்துக்காக, குடும்ப காரியத்துக்காக, பிள்ளைகளுடைய காரியத்துக்காக, பேர பிள்ளைகள் காரியத்துக்காக, கணவருக்காக, என்னுடைய சொந்த பந்தங்கள் ரட்சிப்புக்காக, நம்முடைய ரட்சிக்கப்படணும். இவருடைய கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டு ஜீவனை சுகத்தை தந்து நம்முடைய வேலையில உயர்வை கொடுத்து, வியாபாரத்தில் உயர்வை கொடுத்து, நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்முடைய குடும்பத்தில் கூட எல்லாருக்கும் தேவன் தாமே கிருபை பாராட்டி உதவி செய்யும்படியா எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஜெபத்தை கேட்கிறவர் என்று தான் வேதம் சொல்லுது. ஜெபத்தை தள்ளுகிறவர் என்று வேதம் சொல்லல. ஜெபத்தை கேட்கிறவர் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அவர் ஜெபத்தை கேட்பார். உன் பிரேயரை கட்டாயம் தள்ள மாட்டார். சங்கீதம் 9 அப்படிதான் சொல்லுது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமா, சிறுமைப்பட்டுடைய வேண்டுதலை ஒருபோது அவர் அற்பமா எண்ணார் அப்படின்னு சொல்றார். நிச்சயமா நீங்க கண்ணீர் விடும் போது, கவலைப்படும் போது, பரிந்து பேசும்போது, அழுது செவிக்கும் போது, உன் கண்கள் அப்படியாய் கண்ணீர் சொரிய போது அதை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உங்க சொந்த காரியம், சரீர காரியம், பலவீனமான காரியம், ஒருவேளை வெளியில சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்கலாம். கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் மகிமைப்படுவார். வாக்குத்தத்தம் அதான் சொல்றார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமைக்கு அன்பாய்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நாம் விசுவாசத்தோடு கூட இந்த கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஜெபத்துக்கு பதில் வரும். வரும்போது ஆனந்த கழிப்பாய் மாறும். கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் 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 பிரைஸ். எல்லாம் ஒருவேளை மனுஷர்கள் இப்படி சொல்லலாம், அவங்க இப்படி சொல்லலாம், ஆனா இயேசு அப்படி எல்லாம் சொல்ல மாட்டார். அவர் ரொம்ப ரொம்ப நல்ல தேவன். அப்பா, அவர் ரொம்ப ரொம்ப நல்ல தேவன். அவரு ரொம்ப நல்ல தேவன். இயேசு ரொம்ப ரொம்ப நல்ல தேவன். ஆமா, அவர் நிச்சயமா நமக்கு நல்லது தவிர கெட்டது ஒருபோது செய்ய மாட்டார். நாம் ஒருவேளை கெட்ட காரியத்துல போனா கூட திருத்தி அதை சரிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். ஒருவேளை கீழ்ப்படியிலாம் தான் உணர்வார். ஒருவேளை நாம செவி கொடுக்கிறவங்களா இருந்தா கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் 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 பிரைஸ். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். இந்த ஆண்டு வேலையில உயர்வு என்னை பார்த்து பரியாசம் பண்ணுவதில் என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணணும். ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஏசப்பா உதவி செய்யுங்க. என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்னுடைய பெற்றோரை ஆசீர்வதிங்க, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்மைகள் நடக்கட்ட ஆண்டவரை சொல்லுங்க எல்லாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் இன்னும் மீதியாய் கூட கடவுளுக்கு என்று தாராளமாய் கொடுக்கணும் ஆண்டவர். என்னுடைய வருமானத்தை அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவர். இப்பொழுது கொடுப்பது ஒரு பங்கா இருக்கலாம். நான் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் 2 பங்கா கூட கொடுக்கணும் ஆண்டவரே. அதை நான் ஆண்டவரே ஜெபிக்கிற ஆண்டவர்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் அப்படியாய் கூட நன்மையான காரியத்தை செய்வார். அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் 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 பிரைஸ். நன்றி. ஓ நன்றி. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியாய் செய்வதற்காய் சோதரம் பண்ணுவோம். நாம் எல்லாரும் எழுந்திருக்கலாம். 2 கரத்தை உயர்த்த அப்படியே நம்முடைய சபைக்காக, ஊழியத்துக்காக, ஊழிய மக்களுக்காக ஜெபம் பண்ணும் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் எல்லாம் 2 கரத்தை உயர்த்தி நம்முடைய சபை தாண்டு முழுவதும் பாதுகாக்கப்படணும். நாம சபை வளர்ச்சி அடையணும், மக்கள் திரளான மக்கள் வரணும், தடை செய்கிற ஆவிகள் எல்லாம் அப்புறப்படுத்தணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க. வாக்குத்தத்தம் கொடுக்கும். சபைக்கு சேர்த்தான வந்துடுது. நல்லது வரும் இடம் கொண்டு பெருகுவாய் அப்படின்னு சொன்னாரு. நீங்க மட்டும் பெருகி, உங்க ஆசீர்வாதம் பெருகி, உங்களுடைய பணம் பெருகி, உங்களுடைய சமாதானம் பெருகி, உங்களுடைய சந்தோஷம் பெருகி, உங்களுடைய நிம்மதி பெருகி, உங்களுடைய பிள்ளைகள் பெருகி. அந்த சபை போயிடுச்சு அப்படின்னா சபை இல்லைன்னா எப்படிங்க? சபையும் பெருகணும் இல்லையா? ஆத்மாவினால பெருகணும், ஆசீர்வாதத்தினால பெருகணும், பணத்தினால, பொருளாதாரத்தினால பெருகணும். எல்லாரும் சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஹல்லேலூயா
பிரைஸ் காட். ஜெபம் பண்ணுங்க. என்னோட சபை, நான் ஆராதிக்கிற சபை, நான் வந்து போற சபை, நான் உட்கார்ந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிற சபை, எனக்கு நன்மைகளை காட்டுகிற சபை, எனக்கு விடுதலை கொடுக்கிற சபை, எனக்கு ஒத்தாசை கிருபைகளை இரக்கத்தை கொடுக்கிற சபை. ஓ பிரைஸ் 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 பிரைஸ். ஜெபம் பண்ணுவோம். இந்த சபை இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாக்கப்படணும். ஆண்டவரே, இந்த சபைக்கு விரோதமாக எழுப்புகிற அத்தனை பேர் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தணும். கிருபை செய்யுங்க. இந்த சபை ஊழியம் வளரணும், மக்கள் வளரணும். ஆண்டவரே, கர்த்தாவே, பெருகணும் 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 பெருகணும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 என்று நீங்க என்ன செய்யணுமா? சொல்லணும். சங்கீதம் 30வது சங்கீதம் என்று நான் நினைக்கிறேன். பாருங்க, இந்த கடைசி வசனமா அதுல இருக்குதா பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. இருக்குதாங்க இல்லையா? அதாவது ஆண்டவர் சொல்லுவாரு, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்க என்ன பண்ணணுமா? சொல்லணும். அதாவது தேவன் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறார். நீங்க அந்த சுகத்தை விரும்புறதுக்கு நீங்களும் ஆயத்தமா இருந்தீங்கன்னா தான் கர்த்தர் உங்களையும் கூட என்ன செய்வாரு? ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருப்பார். இல்லையா? அந்த வசனம் நீங்க தேடும் போது வரமாட்டேன்டா, நீங்க தேடும் போது வரமாட்டேன்டா. வாசிங்க 34ஆம் சங்கீதம் கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் என்ன செய்யாதாங்க? என்ன செய்யாதுங்க? ஆமா, ஊழியக்காருடைய ஆத்மாவை அவர் ரொம்ப அதாவது விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அதனால்தான் 35ல அதாவது 27 கூட சொல்லும்போது சொல்றாரு, நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து என்ன சொல்றாரு? தமது ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போது என்ன செய்யணுமா? சொல்ல கடவுள். ஊழியக்காரன் சுகமா இருந்தா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கட்சி தலைவர் நல்லா இருந்தா தான் கட்சியை சரியா வழி நடத்த முடியும். கட்சி தலைவரே சரியில்லைன்னா அதுக்கப்புறம் கட்சியை வழி நடத்த முடியாது. அதனால இந்த ஏதோ படிக்கிறாரு, என்னது கேட்கிறாரு அப்படின்னா அவர் ஏதோ கொழுத்து சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு இது மூலியமா எத்தனையோ ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கணும். நீங்க கொண்டு வந்து வச்சுட்டு போனீங்கன்னா இல்லாத ஆமா வெளியிலேருந்து சில பேர் ஐயா ஏதாவது ஒரு உதவி செய்கிற போது நீங்கள் கொடுக்குற அந்த படைக்கிற அந்த அரிசியெல்லாம் கூட சில பேருக்கு அதை எடுத்து கொடுத்து அனுப்பிடுவோம். சபையில் இருக்கிறவங்களுக்கு கூட. அதனால் மறைமுகமான ஊழியத்தை இதை செய்யணும். நீங்கள் அதை படைக்கணும், எதையாவது கொடுக்கணும். கர்த்தர் நிச்சயமாக நன்மையான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த நாளில் செய்தி கர்த்தர் ஆசீர்வதியும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆமாண்டவர், நீங்க பேசுங்க, நாங்க கேட்போம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 54:3 என்ன சொல்லுதுங்க? ஏசாயா 54:3 என்ன சொல்லுதுங்க? நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் என்ன செய்வார்? நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு. இதுதான் நாம தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு வாரம் கூட தனி மனித வாழ்க்கையை குறித்து உங்களோடு கூட பேசினோம். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை குறித்து கொஞ்ச நேரம், ஏற்கனவே இதெல்லாம் 1ஆம் தேதி ஓரெல்லாம் 1 மணி நேரத்தில் கடகடான்னு சொல்ல வேண்டியதெல்லாம் கடகடான்னு கொஞ்சம் சொல்லிட்டு போயிட்டோம். இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பார்க்குறோம். ஏன்னா ஏதோ சொல்லிட்டோம், இது அந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டுட்டோம். எனக்கு ரொம்ப வருத்தம், 1ஆம் தேதி மக்கள் சரியாக வரல. எப்படி பார்த்தாலும் ஒரு 300 பேராவது உட்கார்ந்து இருப்பான். அந்த மழை பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் சதி பண்ணிடுச்சு. அது கரெக்டாக 11 மணிக்கு வந்து 11 மணிக்கு தான் நிறைய இந்துஸே வருவாங்க. அந்த மழை நினைக்கிற வர விடாத மாதிரி பண்ணிடுச்சு. ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். எப்படி ஆகிலும் வந்து ஜோம் பண்ணிக்கிட்டு அந்த வாக்கு தத்தமெல்லாம் வாங்கிட்டு போவோம். நிறைய இந்துஸ் வருவாங்க. ஆனால் அந்த மழையினால நிறைய பேர் வர முடியாத, கொஞ்சம் கரண்ட் வேற பாதிப்பு, நிறைய பிரச்சனையை உருவாக்கிடுச்சு. இருந்தாலும் எல்லாமே தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் எதையுமே அனுமதிக்க மாட்டார். அது நல்லதாக கூட இருந்திருக்கலாம். எதுக்காக அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. காலம் வரும்போது மட்டுமே அதை செயல்படுத்துகிற காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இதுக்காகத்தான் அன்னைக்கு இது மாதிரி ஆச்சு அப்படின்றத அன்னைக்கு தான் அது வெளிப்படும். அது அவருக்கு தான் உரியது, மகிமை மற்றவர்களுக்கு உரியதல்ல. இன்றைக்கு குடும்பத்தை குறித்து நாம் பார்க்க போகணும். குடும்பத்தில் பெருக்கம், அதாவது வேதம் சொல்லுது குடும்பத்தில் பெருக்கம் அடைவாய். அதாவது கணவன், மனைவி, பிள்ளைகள், இந்த 3 பேரும் இல்லைன்னா குடும்பம் கிடையாது. தனினா உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனிமரம் தோப்பாகாது.
தனியா ஒரு மரம் இருக்குதுன்னா அது ஒரு தோப்புக்கு பாருங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டான். தனியா இருக்கிற ஒரு அது ஒரு தனியா ஒரு மரம் இருக்குது பாரு அங்க போய் அப்படின்னு தான் சொல்லுவான். அப்போ தனி மரம் என்பது தோப்பாக. அதே மாதிரி ஒருவர் கை தட்டினா அது ஓசை வராது. எல்லாரும் சேர்ந்து கை தட்டினா தான் ஓசை வரும். அப்ப எல்லா மரமும் சேர்ந்து இருக்குதுன்னா தான் அது தோப்பு என்ற பேர். அப்ப குடும்பம் தான் கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாய் இணைந்து இருக்கிற காரியம் தான் ஒரு குடும்பமாக அது காணப்படும். இந்த இணைந்து இருக்கிற காரியம் இது இல்லைன்னா குடும்பம் என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப இதை ஆசீர்வதிக்கணும், இது பெருகினா தான் நீங்க ஒரு பெரிய கோத்திரமாய் மாறணும். ஆண்டவர் ஆதாம் வச்சாரு, அவன் கீழ்ப்படியில அவனை விட்டுட்டாரு. வேற வழி இல்லைன்னா அவனுக்கும் 2 பிள்ளையை கொடுத்தாரு, பூமிக்கு அனுப்பினார். அதுல ஒருத்த பொல்லாதவனாவே மாறிட்டான். அப்போ ஒரு ஆளு தான் உண்மையான, அந்த ஒரு ஆளு கூட இவன் சேர்ந்து கொண்டுட்டான். பாருங்க, குடும்பத்தை கலைச்சிட்டான் பிசாசு. அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஒருத்தரை கூப்பிடுறாரு, அவன் தனியா வந்தான். அவன் மூலமா அவருடைய திட்டத்தையும் தேவனுடைய சந்ததியும் உலகத்தில் உருவாக்க அவர் பிரயாசப்படுறார். இப்ப அந்த பிரயாசம் தான் அவனுடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாம் உயர்ந்து போனான் அப்படின்னு இப்ப அவன் குடும்பத்தை கட்டுறவனாய் மாறினான். இதுக்கு நடுவுல நோவா வந்தாரு, ஏனோக்கு வந்தாரு. இவங்கெல்லாம் நடுவில் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களும் அந்த காரியத்துல கடவுளுக்கான காரியத்தை செய்யறாங்க. ஆமா, ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். யோசிச்சு பாருங்க, யோனேக்குக்கு பிள்ளை இருந்தார். அவன் 770 ஆண்டு கூட என்ன வாழ்ந்தான்னு ஆதியாகமத்தில் சொல்றார். அப்போ இவன் 300 வருஷமே கடவுளுக்காகவே ஆண்டவரோடு சஞ்சரித்தானா. நல்லா ஜெபிக்கிறவனாய், பிரயாசம், அவர் சொல்றதை கேட்கிறவன், அவருடைய ஊழியத்தை செய்யறவனாய், அவனுக்கு குடும்பம் கூட இருக்குது. ஆனா 300 வருஷம் சஞ்சரித்தவனை ஆண்டவர் அலேக்கா தூக்கிட்டு போயினேன்ட்டாரு மேலே. அவனுக்கு அதாவது உலகத்துல எந்த இடத்துலயுமே கல்லறே இல்லாம அழகா மேல கொண்டு போயிட்டார். அவன் காணாம போயிட்டான்னு பைபிள் சொல்லுது. பாருங்க, கர்த்தர் ஒரு திட்டம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டார். எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆண்டவர் எல்லாமே திட்டமாய் வச்சிருக்கிறார். அப்போ சஞ்சரிக்கிறதுனா நம்ம ஆண்டவரோடு வாழறதுக்கு குடும்பம் தடை இல்லை, பிள்ளைகள் தடை இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் எதுவுமே தடை கிடையாது. ஆண்டவரோட சஞ்சரிக்கிறதுக்கு நாம நேரத்தை ஒதுக்குனா அவர் நம்மோடு கூட வந்து நம்மோடு பேச வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம தான் கதையெல்லாம் சொல்லுவோம், அது அப்படிங்க, இது இப்படிங்க, என்னால முடியாதுங்க, அப்படி காக்க இப்படி காக்க, இதெல்லாம் நம்மளே பேசி என்ன பண்றோம், சர்ச்சைக்கு வராதுன்னு நிறுவனம். கடவுளை தேடுறதை விட்டுருவோம், பைபிளே வாசிக்கிறதை விட்டுருவோம். நம்ம கையில் இருக்கிற பைபிள் இது சாதாரண பைபிள் இல்லை. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8 நீங்க வீட்டுல போய் வாசிங்கன்னா தோல் சுருளாக, அதாவது கட்டி வச்சு அதை எடுத்து மந்திரி வாசிக்கிறான், ராஜா வாசிக்கிறான். ஆனா நமக்கு இப்ப பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்தி ஒரு சின்ன புத்தகம் கையில வச்சிருக்கிறாருன்னா இது உலகத்துக்கு இந்த புத்தகம் சாதாரண ஒரு புத்தகமா தூக்கி மூலையில் போட்டுருவோம். ஆனா இது நம்மை வாழ வைக்கிற புத்தகம், நம்ம ரட்சிக்கிற புத்தகம். இது நமக்கு பொன்முட்டை இடுகிற வார்த்தை போல, அதாவது ஆசீர்வாதமான ஒரு புத்தகம். அல்லேலூயா. இதை நீ கண்ணு கருத்தமா காப்பாத்தி இதுல இருந்து வாசித்து உனதாய் மாற்றும் போதுதான் ஆசீர்வாதமாய் நீ மாற முடியும். இதை தூக்கி மூலையில வச்சுட்டு ஊரு கதை, நாட்டு கதை. ஆமா, சில பேர் நம்ம ஆட்கள் சின்ன பிள்ளைகள் கேட்டோம்னா சினிமா நடிகக்கூடிய, அதாவது பிறந்த நாள் எப்போ, அவனுக்கு என்ன ஜாதகம் எல்லாமே சொல்லுவான். ஆனா பைபிள்ல கிடையாதுன்னா ஒருத்தனை கூப்பிட்டு நீ இவர் யார் அப்படிங்கிறது அது யாருன்னே தெரியாதுமா நிறைய ஆட்கள். அதனாலதான் கர்த்தர் கூட என்ன பண்றாரு, விட்டுறாரு. அவனுடைய குடும்பம் வளர்ச்சி அடையாது போறதுக்கு ஆண்டவர் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். நம்ம தான் தடையாவே இருக்கிறோம். எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறோம் உலகத்துல. நான் வேதத்தினுடைய கதாநாயகர் யாரு, கதாநாயகி யாரு, அவர்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவர்கள் மூலம் நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுத்தாரு, அதெல்லாம் நம்ம என்ன பண்றது இல்லை, படிக்கிறதே இல்லை. நமக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தர்கிட்ட பேசுனா ஒரு உபதேசம் பண்ற சொன்னீங்க, உபதேசத்தை உடையா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாது, நீ எனக்கு பாடலாம் சொல்ல கொடுக்காத, நீ என்னோட 20 வயசு சின்ன ஆளு, நான் உங்ககிட்ட பாடம் கேட்டுக்கலாம், தப்பு இல்லை. அதை நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா, நீ தேவையில்லாத எனக்கு ஏன் உபதேசம் பண்ணுங்கிற அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான் ஆயிட்டா. இது எப்படியாகும், அது அப்படியாகும், அது அப்படியாகும். தேவன் கேட்கிறாரு. 2 பேரையும் கேட்டார். முதல் மனுஷனை கொன்னவனையும் கேட்டார், தாயினே உன் சகோதரனாகிய ஆபேல் என்னடா ஆனா என்னையா கேட்கிற ஆண்டவரே, எனக்கு என்ன தெரியும், அவனுக்கு நான் என்ன காவலாளியா, கொண்டவனே இவன் தான். இல்லடா சொல்றாரு பாரு, எப்படி சொல்றாரு பாரு. நம்ம நினைக்கிறோம் உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் என்னை கூப்பிடுகிறது. அல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிறோம் அவனை தூக்கிட்டு இவன் நம்மளை தூக்கிடுவான், பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை ஒரு வழி ஆக்கிட்டான்னா, அதெல்லாம் இல்லை. மேல தெரிய சொல்றார், உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை கூப்பிடுகிறது.
நீ ஜீவனுள்ள தேவன் தானே, நான் ஒரு பாவமும் செய்யலையே, நல்ல காணிக்கை கொண்டாந்து வச்சேன், அதுக்காக நான் கொலை செய்யப்படணுமா அப்படின்னு கூப்பிடுறா அப்படின்றா. நல்ல கவனி, யோசிச்சு பாருங்க. அது கேட்கிறார், அவன் எனக்கு தெரியாது அப்படின்ட்டா. அதனால அவனுக்கு சாபம் கொடுத்து காயினை பார்க்கிறவன் 7 படி சுமக்கிறன்னு ஒரு முகத்தையே மாத்தி ஊர்ல அனுப்பிச்சு விட்டான். அவன் அன்னைக்கு போனவன் தான். அவனுடைய சந்ததி தான் உலகத்துல அடுத்தபடி வளர்ந்தது. அந்த சந்ததினால தான் இன்னைக்கும் கேடுபாடு, உபத்திரமும், துக்கம், அதாவது கொலைகார, பழி சொல்றவன், ஏமாத்துறவன், அந்த காயினுடைய சந்ததி. ஆதாமுடைய சந்ததியிலிருந்து காயின் வர, காயினுடைய சந்ததியா தான் ஆண்டவர் உலகத்தில் அனுப்புறார். அதனால தான் ஆண்டவர் முதலில் சொல்லிட்டார், நான் அவனை படைத்தது, மக்களை படைத்து எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? உங்களை எல்லாம் ஆண்டவர் மனஸ்தாபத்துக்கு படைக்கல, ஆசீர்வாதமாய். அல்லேலூயா. எதுக்காக படிச்சாருங்க? ஆசீர்வாதம். நிறைய பேரு நம்மளே பார்த்து ஏதோ கதையில இல்லங்க, அவன் கொண்டுட்டான், கேட்கிறாரு என்னடா பண்ணுவான் அவன் சகோதரனை, எனக்கு தெரியாது, அவன் என்ன காவலாளியா, நான் அவனுக்கு எனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு கேட்டானே. அதான் சொல்றேன், உன் சகோதரன் ரத்த என்ன கூப்பிடுறா மேல, ஜீவனுள்ள தேவன் அல்லவா நீ, என்ன அநியாயமா கொண்டுட்டான்னு வந்தேன். அப்போ அதுதான் கேட்டார். அதனால்தான் அவனுக்கு சாபம். அந்த சாபத்துல விளைந்த பிள்ளைகள் தான் உலகம் முழுசும் இன்றைக்கு எல்லாம் அவன மாதிரியே தான் இருக்கிறான். இதை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒரு நோவா கூப்பிட்டாரு. அவன் வந்தான், கப்பலை செய்யடானா, கப்பலை செய்தாரு. கப்பலை செய்துட்டு எல்லாரும் கூட கப்பல் செய்யும் போது தான் அவனுக்கு வேற வேலை இல்லை. அப்ப நம்ம கூட சொல்ல சோதரன் இவரோட எனக்கு வேற வேலை இல்லப்பா, எப்ப 10 லட்சம் 10 லட்சம் வேலை இல்லையன்ற மைக்க போட்டு ஓட கத்துறாயா. நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாருமே இன்னும் வரைக்கும் அதான் சொல்லிட்டு போக. நோவா வேலை செய்யறான், 120 ஆண்டுகள் செய்யறான், ஒரு தலைமுறையை கடந்து போகிறது, வேலை செய்துட்டு இருக்கிறான், ஒவ்வொரு கட்டியா மாத்துறான். நீங்க அந்த நோவாவுடைய பேழையினுடைய சம்பவத்தை நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா சும்மா சாதாரணமா இல்ல. 120 வருஷம் ஏன் செய்தான் அப்படின்னா, இப்போ ஒட்டகம் இந்த வரைக்கும் தலை இருக்கும், இப்ப ஒட்டகத்துக்கான ரூம் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஒட்டகம் இவ்வளவு உயரங்க தலை, இப்ப ஒட்டகத்துக்கான ரூம் எப்படி செய்யணும்? 8 அடியில் வச்சுட்டு ஒட்டகத்தை உள்ள விட்டாங்க எப்படி இருக்கும்? இருக்குமா? எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. சரி, அதை விட்டுருவோம். சிங்கம், கத்திக்கிற சிங்கம், அதுக்கு எப்படி இருக்கணும் ரூம்? அதுக்கு எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும்? அது ஆளை விட்டா இவனே நோவா அடிச்சு தூக்கிடுது இல்ல. இப்ப அவனுக்கு அந்த அதுக்கான இடம் சரி இது இருக்கட்டும். இப்போ அந்த கர்ப்பாம்பூச்சி, எலி அதெல்லாம் உள்ள விட சொன்னாரு. இப்ப அதுக்கான ரூம் என்ன? பெரிய ஹால் பெருசா வச்சுட்டு எலியே நீ எல்லாம் இந்த எல்லாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? கப்பல் சின்னது, கப்பலுக்கான அடித்தளம். இப்ப அதுக்கான ஆகாரம் என்ன? ஜோட வைக்க சொன்னாரு. ஆகாரம் எப்படி சம்பாதிக்கிறது? அது எங்க கொண்டு வச்சிருப்பான்? இவன் குடும்பம் 8 பேர், இவன் எங்க போய் தங்கி இருப்பான்? இதுக்கான காரியம், இவனுக்கான பாத்ரூம் எங்க, இவனுக்கான தண்ணி எங்க வைக்கிறது? அன்றைக்கே ஆண்டவர் பிளான் போட்டு வைக்கிறார். நீங்களே நானும் இன்னைக்கு ஏதோ பெரிய அதெல்லாம் இல்ல. அன்னைக்கே நோவாக சொல்லிட்டாரு, ஒட்டகத்துக்கு இதாரை, ஆமா புலிக்கு இதாரை, யானை பெரிய உருவம், கப்பலே சாய்க்கக்கூடிய வெயிட் உலகத்திலே. அப்போ அதுக்கான பெரிய இது. இப்போ இதுக்கு சிங்கம், புலி, யானை, குதிரை, வாத்து, பன்னி, நாய் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. இப்ப இதுக்கான ஆகாரம் வைக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் தனியாக வச்சிருக்கணும் இல்ல? அல்லேலூயா. கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கிறீங்களா? என்னன்னா இதுதான் குடும்பம் வருது, உங்க குடும்பம். சும்மா ஏதோ ஆண்டவர் விட்டு அடா குடும்பா அதெல்லாம் இல்லை. நம்ம ஆண்டவர் இவனை செய்ய சொன்னவர், இவனுக்கான சாப்பாடு, இவனுக்கான தண்ணி. இப்போ சிங்கம் எவ்வளவு பிடிக்கும்? சரி, பாலைவனத்துல போற ஒட்டகம் எவ்வளவு பிடிக்கும்? அது எப்படி குடிக்கும்? தண்ணி எவ்வளவு தண்ணி குடிக்கும்? அது 10 குடம் தண்ணி குடிக்கும் ஒரு ஒட்டகமே. இப்ப அதுக்கான தண்ணி வைக்கிற இடம் தெரியுது. அதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த 120 வருஷம் அந்த பேழை அவன் உண்டாக்கினார். ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பது ஒரு நாள் கிடையாது, அது ஆண்டு கணக்காக பரிசுத்தமாய் மாறினார். அல்லேலூயா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கல்யாணம் பண்ண அவனுக்கு குடும்பம் அதெல்லாம் குடும்பஸ்தாரெல்லாம் கல்யாணம் ஆகிட்டா வந்துடாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் நம்ம. இப்ப இவன் ஒவ்வொரு அப்போ கூட எவனாவது ஐயா நான் செஞ்சது பாவையா, இந்த பேழை அழி போதா இல்ல முழுகு போதா ஆண்டவர் சொல்றாருன்றீங்களே. நான் மனந்தரமனு ஒருத்தம் கூட சொல்லல. அவனை கேலி பண்ணி, அவனை கிண்டல் பண்ணி, அவனை பரியாசம் பண்ணி, அவனுடைய மனதை நோகடிச்சு, அதுலயே கூட ஆண்டவர் அவங்க 3 பிள்ளைகளை மட்டும்தான் கூட்டாரு. மீதி பேர்லாம் அழிஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். எத்தனைக்கு சோத்துரும். ஆமா, யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் சரிப்படுத்தி தான் மழையை உருவாக்குறார், கதவெல்லாம் சரிப்படுத்துறார், கீழெல்லாம் சரியா பூசுறார். இந்த ஜீவனுக்கெல்லாம் ஆக்சிஜன் வரணும் இல்ல? ஒவ்வொன்றுத்துக்கும் யோசிச்சு பாருங்க. கடல்ல இருக்கிற மீனியை தூக்கி உள்ள வச்சுக்கிறான், அதுக்கான ஆக்சிஜன் வரணும் இல்லையா? அப்போ கீழே இருக்கிற எறும்போ மற்ற காரியங்களும் போதுன்னா அதுக்கான சாப்பாடு என்ன, தண்ணி எங்க, அதுக்கான கழிவு எங்க போடுறது, அது எங்க வாரி போடுறது, அதுக்கான ஜன்னல் எப்படி இருக்கும்?
குடும்பத்தை ஒற்றுமையா ஒழுங்குபடுத்தலைன்னா நிச்சயமாய் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறவே மாறாது. ஏதோ கல்யாணம் பண்ணிட்டா 4 பிள்ளைங்களை கற்றுட்டோம், முடிஞ்சிச்சுப்பா அதெல்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒழுங்குபடுத்தலாம். அவன் நீதிமான் எப்படி கண்டுபிடிச்சாரு ஆண்டவர் யோசித்து பாருங்க. அப்ப அந்த குடும்பத்திலிருந்து மறுபடியும் வெளியில வரும்போது தான் அவர் வாக்கு கொடுக்கிறார், இனிமே நான் மக்களை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். அதனாலதான் இன்னைக்கு கூட ஜலத்துல நிறைய அழிகிறது இல்லை, தீக்காயமோ மற்ற கொள்ளை நோயில தான் போகும். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், போதும் முடிஞ்சிடுச்சு, இனிமே நான் இப்படிதான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவனுடைய சந்ததியும் கஷ்டமா வரும்போது தான் ஆபிரகாமை 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறாரு. அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக செய்தார். அதான் இன்னைக்கு நம்மளோட கூட அவன் குடும்பம் பரிசுத்தமா எதிர்பார்க்கிறார். நிறைய குடும்பத்தை பரிசுத்தமா எதிர்பார்க்கிறார். ஏதோ வந்துட்டும் போகணும், ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம், நல்லா பண்ணுவோம், வெள்ளையுமா போட்டுக்கிறோம், இல்லை காலையில் கொடுக்கும்போது ஒன்று போட்டு வந்தேன், அது ஏதோ பெயிண்ட் ஆகுது கவனிக்காத போட்டு மாட்டேன், மறுபடியும் கைட்டு போட்டு போகணும். இது மாற்றிக்கலாம். பரிசுத்தம் என்பது எப்போதுமே தேவன் விரும்புகிற ஒரு காரியம். இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசித்து நான் உள்ள வரேன். இந்த மல்கி ஆகுவா அவர் குடும்பத்தையும் மனைவியும் எப்படி நேசிக்கிறாருன்றத கொஞ்சம் பாருங்க, அதுக்கப்புறம் உள்ள போகும். என்ன சொல்றார் பாருங்க, மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இதுல அவர் ஒரு காரியத்தை அழகா பேசுறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் என்ன சொல்றார் பாருங்க. அதாவது முதல் காரியம் 11வது வசனத்துல பேசுறார். என்ன சொல்றார் வாசிங்க. இல்லம்மா சாரி மன்னிக்கணும், மல்கியா 2:11 மன்னிக்கணும், வாசிமா. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமார்த்திகளை என்ன செய்தாங்க. ஆரம்பமே எப்படி போட்டாரு. நீங்க நிறைய நான் கூட யோசிக்கிறேன், இந்த லவ் பண்ணு இந்துலுக்கிற லவ் பண்ணு வந்து ஆட்களை எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது இப்போ கூட எனக்கு மனசுல இருக்கு. வேற வழி இல்லை. ஐயா பண்ணிட்டாயா, நம்ம அம்மா வந்து அவங்க அப்பா வந்து ஐயா தெரிஞ்சோ தெரியாது பண்ணிட்டாயா பூண்டு பண்ணுறான் அவனை பண்ணிடுங்க ஐயா அப்படின்னா சரி ரைட் அவசரப்பட்டு ஒரு ஞானசாரம் கொடுத்து கல்யாணம் பண்ண வைக்கும் போது 1-2 தான் அதை ஆண்டவருக்குள்ள சரியாக பிடித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளா இருப்பாங்க. சிலதெல்லாம் அப்படியே பின்மாற்றத்தில் தான் இருக்கும். அவர் கேட்கிறார், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க. அப்ப குடும்பத்தை கட்டி அழிக்கணும்னா பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லை. அப்போ இது குடும்பம் வளரல, எப்படி பெருகல, ஏன் போது அவர் நேசிக்கிறார், அவ்வளவு பரிசுத்தத்தை அவ்வளவாய் நேசிக்கிறார். அதை நாம என்ன பண்றோம், அதை தூக்கி குப்பையில போடுறோம், எல்லாமே தாறுமாறாக்குறோம். அவர் கர்த்தர் எப்படி குடும்பத்தை நேசிப்பார். சரி இன்னொரு வாசனம் அப்படியே போ உள்ள பாருங்க. 14வது வாசனம் வாசிப்போம். ஏனென்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் யாருக்கு சாட்சி இருக்கிறாருங்க. 2 பேருக்குமே யார் சாட்சி. அதனாலதான் சில கல்யாணத்துல தாலி கட்ட மாட்டாங்க, சில இடத்துல பைபிள் வாசிக்கிறாங்க. எல்லாரும் என்னப்பா தாலியை கட்டலையப்பா எப்படி பாடியாருன்னா சாட்சி அவருன்னு வச்சு பண்றோம். சில நேரத்துல நம்ம சொல்றோம் பரவாயில்லையா, நம்ம இந்திய கலாச்சாரத்தின்படி ஒரு தாலி கயிறை போட்டு முடியா, ஆமா ஏன்னா அவங்களுக்கு அது அடையாளமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றோமே. அப்ப சொல்ற கர்த்தர் இந்த 2 பேருக்கு யாரா இருக்கிறாரு, சாட்சியா இருக்கிறாரு. இவங்க என்ன சொல்ற, உன்னுடைய தோழியும் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு என்ன பண்ற. இதுக்கு ஏன் குடும்பம் வளரல, யார் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மனைவி யாருங்க, ஏதோ வந்துட்டாக்கா நமக்கு துணி துவைச்சு போறது, சோறாக்கி போடுறது. நமக்கு நிறைய ஆண்கள் அப்படிதான் நினைச்சிருக்காங்க, நம்ம வந்துட்டா சோறாக்கி போடணும், அவன் துணி துவைச்சு போடணும், நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு நமக்கு அதையெல்லாம் சொல்லுவோம். இல்லை, அவர் சொல்றாரு உன்னுடைய தோழியாக உன்னுடைய நட்பாக அவள் இருக்கிறார். உன்னுடைய தோழியும் உன்னுடைய உடன்படிக்கையும் யாரா இருக்குது, மனைவி. உடன்படிக்கை பண்ணிட்டு தான் வந்துக்கிறோம். நான் உன்னை காப்பாற்றுவேன், உன் கண்ணீரை துடைப்பேன், உனக்கு சாப்பாடு கொடுப்பேன், உனக்கு துணி கொடுப்பேன், உன்னை அப்படியெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு தான் போட்டா அவர் சொல்றா. நீ துரோகம் பண்ற, எப்படி குடும்பம் ஆசீர்வாதமா வரும், பெருக்கம் எப்படி பெருக்கும் வரல. இப்ப 3வது காரியம் பாருங்க. இப்போ 15வது வசனம் வாசிங்க. என்ன சொல்றாருங்க, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவருக்குள்ள பரிபூர்ணமாய் இருந்தது, ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. அல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன நடக்குது, மேல சொல்றாரு, நான் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறேன். என் ஜனங்கள் எப்படி இருக்கணுமா,
எப்படி இருக்கணுங்க? வார்த்தை, நடக்கை, செய்கை, பார்வை, எல்லா வேலை, வியாபாரம் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு கர்த்தர். இரண்டாவது சொல்றாரு, உன்னுடைய உடன்படிக்கையின் தோழி. ஆமா, அதாவது ஆணித்தரமா பேசுறார். உன் தோழி உன்னுடைய உடன்படிக்கையின் மனைவி. இப்ப ரெண்டு பேருக்கு கர்த்தர் யாராகிறாரு? சாட்சியா. ஹல்லேலூயா. இந்த சாட்சி எப்படி வரணும்? ரெண்டு பேருக்கும் அவர் தான் சாட்சி. மூணாவது சொல்றாரு, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே ஆதாமை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அதாவது அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். இப்போ ஒரு ஆளு, ஆதாம் ஒரு ஆளு தான் உலகத்தில் உருவாக்கினார், அவரை மாதிரியே உண்டாக்கினார். ஒருவனை அல்லவா படைத்தார். அதுல கேள்வி சொல்றாரு, அந்த வார்த்தை சொல்ற, ஆவி அவரிடத்துல பரிபூர்ணமா இருந்தது. அப்போ ஏன் ஒருவனை படைச்சார்? அவர் சொல்றார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி. அப்ப நீங்க பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது உங்க பெருப்பை ஏன் வளர மாட்டேங்குது? அது பரிசுத்தமான, நம்ம நினைப்போம் நிறைய பேர் இல்லை வளர்ந்துச்சுங்க, அது கேட்கறதெல்லாம் ரைட்டு, தப்பே இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் வளர்க்க நீங்க பிரயாசப்படும் போதுதான் அது பெருக்கத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளா இருக்கும். நம்ம அது வர போக்குலயே விடுவோம், அது எங்கேயோ ஆட்டும் பாட்டும், அந்த பையன் எங்கன்னா ஆடிட்டு பாடிட்டு வருவான். அதுக்கப்புறம் அது நிச்சயமாய் உங்களுடைய சந்ததியை பெருக்கத்துக்கு வழி இல்லாமலே நிறைய பேர். என்னுடைய நண்பர் என்னை விட 3-4 வயசு சின்னவர், காலாடி பெற்று, அவர் தான் என்னை திருவாரூருக்கே கூட்டு வந்தார். அவர் இறக்கும்போது நான் அழுதேன், திரும்பி அழுதேன். ஏன்னா அவர் தான் மனுஷன், சின்ன வயசு போல்டா பேசுவார். என்னை கூட்டு வந்து கொடுத்து இதுக்கான 7000 ரூபாய் அவங்க விசுவாசிக்கிட்ட கேட்டு வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டு, நான் ஒன்றுமே இல்லாத ஒரு பைபிள் தூக்கின்னு வந்தப்போ இதுக்கு அட்வான்ஸ் இல்லைன்னு போது அவர் தான் அவங்க விசுவாசிக்கிட்ட போய் ஊழி செய்ய வந்துக்கிறாரு, நீங்கள்லாம் காணி கொடுங்க அப்படின்னு. அப்போ ஒரு வீட்லேயும் போய் 200 ரூபாய் 300 ரூபாய் அப்படின்னு வாங்கி ஒரு 7500 ரூபாய் என் கையில் கொடுத்து இங்கே உட்காந்து வச்சுட்டு போன மனுஷன். அவர் இறந்துட்டார் பாருங்க. அவருக்கு அம்மாவுக்கு அவர் ஒரே ஆண் பிள்ளை, ஹார்ட் அட்டாக்னு கொடுத்தார். அவருடைய பெரிய பிள்ளை வண்டியில் போகும்போது 25 வயசுல லாரிக்காரன் அந்த ஆண் பிள்ளையை மறைச்சு கொடுத்தார். சந்ததியே மாற்றம் உருவாயிடும். கேட்ட கல்லர்களை போய், ஏண்டா இந்த குடும்பம் இப்படி பாழா போகிறது, எதுக்குடா, என்னையா நடக்குது உங்க சபையில் அப்படின்னு இப்படிதான் கேட்டோம். ஒரு ஆளை தெரியல, ஆண் மக்கள் எல்லாம் போயிடுறான். அவனுக்கு மச்சான், இவனுக்கு ஒரு, அதாவது இவருக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி, ஆமா, அதுவும் ஒரு ஆளை லவ் பண்ணி கட்டிடுச்சு பாருங்க. இது வேற விதமா போய் அவனும் கேன்சர்ல இறந்து போயிட்டான். அதுக்கும் ஒரே ஒரு பொண்ணு தான். இப்பதான் சமீபத்தில் ஒரு கல்யாணம் ஆச்சு, அது கூட போய் வந்தேன் பாருங்க. அந்த குடும்பத்தில் எல்லா ஆண் பிள்ளைகளும் போயிட்டான். ஒரே ஒரு ஆளு ஒருத்தன் தான், அவன் கூட யாருக்குமே கீழ்படுது. இன்னொரு போய் ஒரு முகமதி இதுல லவ் பண்ணி அந்த பொண்ணோட போயிட்டான். இந்த வீட்டுல எதுக்காக இதை சொல்றேன்னா, குடும்பத்தை கட்டி எழுப்பதற்கு பெற்றோர் கட்டாய பிரயாசப்படணும், ஓரளவுக்காக பிரயாசப்படணும். ரொம்ப ஓவரா இல்லாம ஓரளவுக்காக நம்ம எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துவதற்கு தாய் தப்ப ஆயத்தமா இருந்தாதான் ஆண்டவர் சொன்னார், நீ வலது புறத்துல இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக்கத்துக்கு வழி அங்கதான். அவங்க கேட்கிறாரு, ஏன்டா பாருங்க, தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படிதானே, ஆகையால் ஒருவனோ தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எப்படியா இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கணும். எதுக்காக கூப்பிடுகிறார் நமக்கு? எச்சரிக்கையா உன் சந்ததி எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் அது வளரணும். அதுக்கு நீ ஆயத்தமாயிடணும். ஆமா, நீ ஆயத்தமே ஆக மாட்டேன் அப்படின்னா எப்படி வளரும்? எப்படி பரிசுத்தமான சந்ததி வரும்? வரவே வராது இல்ல. இப்போ இவனுக்கிட்ட வருவோம், 10 நிமிஷம் தாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை ஏசாயா 51:2 வரும்போது பாருங்க. ஏசாயா 51:2 என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு வாசிங்க சீக்கிரம். இப்போ நம்மள பார்த்து சொல்றாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை, உங்களை சாராளையும் கொஞ்சம் நோக்கி பாருங்க. இப்போ உங்களை எல்லாம் கூப்பிடுறாரு, அதுதான் அவனையும் கூப்பிட்டாரு. அவன் ஒருவனா இருக்கையில நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இப்ப நல்லா கவனிக்கணும், நீங்க ஒருவனா இருந்தீங்க, நானும் ஒருவனா இருக்கிறேன், உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் அப்படித்தான் உலகத்திலிருந்து அழைச்சிட்டு வந்துகிறார். அதான் சொல்றார், அழைத்தவர் ஒன்று. இரண்டாவது சொல்றாரு, அவன் ஒருவனாய் இருக்கையில் அவன் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை நான் என்ன படிக்கிறேன். இப்ப பெருக்க எப்படி வரும்? அழைக்கும் போதே பரிசுத்தத்தை விரும்புகிற கர்த்தர் அவனுக்கு ஏற்றார் போல அந்த வார்த்தை சொல்லும் போது அவன் கீழ்ப்படிந்தான். பிள்ளை இல்லையா ஆண்டவரே, பரவாயில்ல, வானத்தை நட்சத்திரத்தை பார்ப்பான கீழ்ப்படிந்தான்.
நீங்க நம்ம எல்லாருமே ஏதோ எப்படி சொல்றதுன்னு எனக்கு சரியா தெரியல, அனாவசியமாவே நம்ம கடவுளை பேசுறோம். ஆமா, உடப்பா அது ஒண்ணாவது அப்படின்ற அனாவசியமா சிலுவையில ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரை சிலுவையில அறைகிறவர்களாய் மாறிடும் சொல்ற. அவன் ஒருத்தனா அவன் அழைச்சேன், கீழ்ப்படிஞ்சான், பிள்ளை இல்லைன்றா, வானத்தை பாடுறான்னு பார்த்தா இது மாதிரி இருக்கிற ஒரு சமயம் அதை நம்பனா, விசுவாசித்தான். பாருங்க பெருக்கம் எப்படி வருது. நம்ம இவருக்கு வேற வேலையில 10 மணி ஆயிடுச்சு, ஆமா இவர் என்னப்பா அறாருன்னு இருக்கிறாரு அப்படின்றோம் நம்ம. அப்போ வார்த்தையை கேட்கறதுக்கு மனசு வரல. ஏதோ எப்பவும் வரோம், பாதியில போறோம், பாதியில வரோம் அப்படியெல்லாம் இல்லாம ஆண்டவருடைய சந்ததியா நாம் இருக்கணும்ன்றத எப்பவும் மனசுல வச்சுக்கிட்டு வந்தாதான் உங்களுடைய பெருக்கத்தை ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். 3 காரியம் அங்க சொல்றார். ஆபிரகாம் அழைச்சார். ஆபிரகாம் அப்படின்னா முதல் பேரு ஆபிராம் அப்படின்னு பேர் வரும். ஆபிராம் அதாவது ஆபிரகாம் வராது. ஆபிராம் அப்படின்னா உயர்வான தகப்பன், முதல் பெயர். அவனுக்கு பேர் மறுபெயர் என்ன பேருங்க? உயர்வான. அவனுக்கு அதாவது அழைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு பேரு ஆப்ரா அப்படின்னா அவன் உயர்வான தகப்பன். இப்ப ஆண்டவர் அழைச்சு அவன் பேரை மாத்துறார். ஆபிரகாம் அப்படின்னா கா போடுறார். ஆபிரகாம் அப்படின்னா திரள் ஜனத்தின் தகப்பன். நல்ல கவனிங்க, முதல்ல உயர்வான தகப்பன். இது எது உங்களுக்கு உயர்ந்து இருக்கணுமா? திரளான ஜனங்கள தகப்பனா இருக்கணுமா? எப்படி இருக்கணுங்க? யோசிச்சு பாருங்க. நான் உயர்ந்து இருக்கணும், நான் மட்டும் தனியா இருக்கணும்பா, பெருசா உயர்ந்து இருக்கணும், எவன் எப்படி கட்டா அதெல்லாம் இல்லை. இப்போ ஆண்டவர் அவன் அழைச்சு மறுபேர் வச்சாரு. ஆபிரகாம் அப்படின்னா உயர்வான தகப்பன். சாராளுக்கும் அந்த பேர், பழைய பேருக்கு வேறு, புது பேருக்கு வேற வச்சார். அப்போ இந்த உயர்வான தகப்பனை எப்படி பாத்துறாரு? திரளான தகப்பனாய் உலகத்துக்கே திரளான பாத்துக்கப்பா, நட்சத்திரம் பாரு பாக்குறான், இதான் உன் பிள்ளைகள் அப்படியே எண்ணிக்கிட்டே இரு அப்படின்னா என்ன 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 உடைய ஆவியில ஆத்மாவில சரீரத்துல அந்த அணுக்கள் எல்லாம் புதுப்பிக்குது, வளருது, உறுப்புகள் எல்லாம் உருவாகிறது, பலன் கொள்ளுது. அந்த பலன் கொண்ட அந்த காரியத்துலதான் அவனுக்கு ஒரு பிள்ளைய பெருக்க ஆண்டவர் கட்டளை இட்டார். அல்லேலூயா. வியாதி வந்துச்சு, வியாதி வந்துச்சு, வியாதி வந்துச்சு, வியாதி வந்துச்சு, வியாதி வந்துச்சு, வியாதி வந்துச்சு. இதே 100 முறை சொன்னா இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பலனும் கூட கடந்தே போயிடும். ஆண்டவர் சொல்றார் 3 காரியம். அப்போ திரள் கூட்ட தகப்பனா அவனுக்கு பேர் வச்சு ஒரு சும்மா விட்டுருவாரா? உங்களை எல்லாம் அழைச்சாரா? பக்கத்துல உங்களுக்கு கை பிடிச்சு கேளுங்க. உங்களை எல்லாம் ஆண்டவர் அழைச்சாரா? கூப்பிட்டாரா? ஞானஸ்தானம் கொடுத்தாரா? பேர் வச்சாரா? பேருக்கு ஏத்த மாதிரி இருக்கிறோமா? அல்லேலூயா. சும்மா ஒண்ணும் தேவனுக்கு வேலை வெட்டி இல்லாத கூப்பிடல. ஆமா, வேலை வெட்டி இல்லாதெல்லாம் சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து சோதர மாட்டா, காந்தி கிடக்கு மாதிரி போங்கடா அப்படின்னு சொல்லல. அவர் திட்டமிடாமல் எதையுமே செய்ய மாட்டார். அல்லேலூயா. அவனை கூப்பிட்டவருக்கு ஒரு காரியம் இருக்கிறது. ஆதாம் என்னுடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்கினான், பிசாசுக்கு இடம் கொடுத்தான், கீழ்ப்படியாமல் போனான், மீறுதல் உள்ள மனுஷனாய் போயிட்டான். அவன் நான் சொன்ன காரியத்தை ஃபைல் பண்ணிட்டான். என்னுடைய பரலோக தரிசனத்தை அவரை துச்சமாய் எண்ணி எல்லாருக்கும் முன்னாடி அவன் வீட்டில வழங்கிட்டான். இனி அவன் தேவையில்லை, அவனுக்கு அடுத்தபடியா ஒரு சந்ததி எடுக்கிறேன் தான் ஆபிரகாம் அழைச்சான். அல்லேலூயா. உன்னை அழைச்சுக்கிறாருன்னா ஒரு நோக்கம் இல்லாம உங்களை என்ன செய்ய மாட்டாருங்க? நினைக்க மாட்டார். ஒரு நோக்கம். நீ நினைச்சுக்கிற சோறு இல்ல, தண்ணி இல்ல, அதெல்லாம் வரும். அதெல்லாம் கண்டிப்பா என்ன செய்யுங்க? வரும். இங்க வரும்போது 10 அடி பள்ளம். நான் அவனுக்கு பள்ளத்துல கொண்டாந்து விட்டீங்களா ஆண்டவரே? ஒருத்தர் கூப்பிட்டு செட்டெல்லாம் போடுறா அப்படின்னா அவரு நல்லா அருமையா இப்படியும் நடுவில் அந்த பக்கம் புல்பெட்டி வச்சு இப்படி செட்டெல்லாம் போட்டு போயிட்டார். எங்க அப்பா உலக மனுஷன் வந்தார். இந்த கட்டணூர் ஒரு கிறிஸ்துவன். எங்க அப்பா திட்டு அங்க நிக்கிறார். அங்க நிக்கிறார் தம்பி, அதை படிக்கட்டு இதுல இருந்து 10 அடி இறங்கணும் உள்ள. அவர் நின்று கட்டிட்டேன்ப்பா, வா நீ கொடுத்து ஒரு 5000 காணி கொடுத்துல கட்டிட்டேன்ப்பா. அவர் அங்க நின்று சரிடா தண்ணி எப்படி போவோம்? என்ன தண்ணிப்பா அப்படின்னு கேக்குறீங்க. நான் நின்று நான் கேக்குறேன், என்ன தண்ணிப்பா? மழை தண்ணி எப்படி போவோம்? எனக்கும் தெரியல. என்னடா இப்படி ஒரு கேள்வி. அப்பதான் நானே கேட்கிறேன். இங்க பூனை வச்சு இப்படி போட்டு கூரையை கொண்டு வந்து இங்க வச்சுட்டார். அந்த கூரையை அதே சோத்துல வச்சுட்டார். அப்பதான் யோசிக்கிறேன், நம்ம கட்டணூர் கேட்டேன், என்ன இப்படி கேட்டார் எங்க அப்பா? என்ன அதெல்லாம் இருக்கிறா தெரியும், நீ கட்ட சொல்ல கட்டிட்டேன். இப்ப அவர் ஊயிட்டார். ஒரு நாள் இப்படிதான் படுத்துட்டு பாயெல்லாம் போட்டு விட்டுட்டு போயிட்டு ராத்திரில அடியில அடிச்சு மழைனா மழை கொட்டுது. பிரவீன் சின்ன பையன் அப்பதான் குடி வந்து மழை பெய்யுது பாஸ்டர் பொருள் எல்லாம் போய் எடுத்து பார்க்கலான்னு ஒடியாந்து பார்த்தா முழங்கால் தண்ணி இதுக்குள்ள மொத்தமா போயிடுச்சு. பிளான் இல்லாம எந்த காரியமும் சக்சஸ் ஆகாது. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், அதுக்கு தேவனுடைய பிளான் அவசியம்.
அந்த பிளான் உன்னோட கூட சேர்ந்து அவசியம். அல்லேலூயா. அழைக்கிறவர் சும்மா அழைச்சிட்டு போடா காந்தி கட்டுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டார். எனக்கான திட்டம் இல்லாமல் உன்னை கொண்டு வந்து உன்னை வைக்க மாட்டார், என்னையும் வைக்க மாட்டார். நல்ல கவனிங்க. நான் இன்றோட இந்த வருஷத்தோட ஒருவேளை ஏப்ரலோ மே வந்தாக்கா 30 ஆண்டுகள் இந்த இடத்துல நான் நிற்கிற வாடகை. எல்லாருக்கும் சொந்த இடம் தான் தெரியும், எனக்கு தான் தெரியும் வாடகை. 1996 6வது வருஷம் மே மாதமோ ஏப்ரல்லையோ மார்ச்லயோ இங்க வந்தேன். 10 அடி பள்ளத்தில் இன்னைக்கோட 30 ஆண்டுகள் இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறேன். நல்ல கவனிங்க. ஒரு பிளான் இல்லாம தேவன் ஒரு நாளும் ஒருவனை அழைக்க மாட்டார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தாத்தான் ஆசீர்வாதம். உன் பெருக்க எப்படி வரும் அப்படின்னு நினைக்கிற? சும்மா வந்துடாது. யோசிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவரை அழைச்சா ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2. தம்பிமார்கள் பைபிளை வாசிங்க பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 என்ன இருக்குதா பாருங்க. வேகமா போயிடுறேன், முடிஞ்சு போச்சு, 10 மணி இருக்கு. நோக்கி நீ உன்னுடைய தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனை, உன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இது அழைப்பு இருக்கட்டும். இது ஃபர்ஸ்ட் என்னதுங்க? அழைப்பு. 4 காரியம் சொன்னார். என்ன காரணம் சொன்னார்? உன் தேசத்தை என்ன பண்ணு, விடு சொன்னாரா இல்லையா? சங்கீதம் 45 வீட்டுல போய் 10 வாசித்தீங்கன்னா அது சொல்றாரு, அந்த கல்யாணம் பண்ண பேருக்கு அந்த மணமகளுக்கு சொல்றாரு, நீ உன் தகப்பன் வீட்டையும் இருக்குதா என்ன சொல்றார்? சங்கீதம் 45:10 குமாரத்தியே கொஞ்சம் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டை என்ன பண்ண அவுட் பண்ணு, அன்னைக்கே விட்டுரு. நம்ம 30 வருஷமா எங்க அம்மாவோட எங்க அம்மாவோட எங்க அப்பாவோட எங்க அம்மாவோட எங்க அப்பாவோட போயிட்டே இருப்போம். இந்த வீடு கட்டவே கட்டார். அல்லேலூயா. இந்த வீடு கட்டவே கட்டார். வாழ வந்த வீடு வாழாதான். நான் கூட எங்க மாமியார் எப்போ சாவதா போறேன், எங்க மாமனார் எப்போ சாவுற, அது கட்சி வரைக்கும் சாவே சாவாது, உனக்கு போராட்டமாவே தான் இருப்பார். நிறைய பேர் நினைச்சது நேரம் சொல்றார் மறந்து. இப்போ ஆபரகாரம் கூப்பிடுவது என்ன சொன்னாருங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? எவ்வளவு பார்த்த 12 பொண்ணு என்ன சொல்றாருங்க? நீ உன்னுடைய இனத்தை, உன் தேசத்தை முதல்ல, 2வது உன்னுடைய இனத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு என்ன பண்ண, 3 அவுட் பண்ணு. தகப்பன் வீட்டுக்கு பழைய வீடு விக்கிரக ஆராதனை, பரிசுத்த குலைச்சல், கெட்ட வார்த்தை, கெட்ட சிந்தை, கெட்ட எண்ணம், புறம் கூடுதல், அவிசுவாசம், இதெல்லாம் மறந்து அது சொல்றார். உன் தேசம் விட்டு, அது எகிப்து, அது ஏற்கனவே பாபிலோன்னாலே பாவமான தேசம். அந்த எகிப்து விட்டு தான் உன்னை கூப்பிடுறேன். இந்த உலகத்துல இருக்கிற பாவமான இடத்துல இருந்து இந்த பரிசுத்த தேசமா இருக்கிற கானானை கூப்பிடுறேன். அதை வீடு. 2வது உடைய இனம், உன் சொந்த பந்தம், மாமா, மச்சான், நண்பர், உறவு எல்லாமே கஞ்சி அடிக்கணும். ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துல அவன் எல்லாம் அங்க வச்சுக்க. ஆமா மாமன் மச்சான் அவங்க நல்ல கெட்டது போ. அவனோட சேர்ந்து நீயும் கூட மாமா வந்துட்டாரு, நான் லீவ் போடுவோம் ஞாயிற்றுக்கிழமை. அட விடுப்பா, ஏசுனார் கோச்சிக்க மாட்டாரு. அவன் ஞாயிற்றுக்கிழமை மாமா கூட போவோம், கறி வாங்குவோம், மீன் வாங்குவோம். அவர் தண்ணி அடிச்சா பக்கத்தில் உட்காந்து பாக்குறேன். மாமா இன்னும் கொஞ்சம் குடி, நல்லா ஏற்று சாப்பிடு, அழகா குடிக்கிறீங்க, சப்பா அருமையா குடிக்கிறீங்க நீங்க. அல்லேலூயா. மறந்து விடு. 3வது சொன்னார், உன் தகப்பன் வீட்டை, உன் இடத்தை, இதெல்லாம் நான் உன்னை கூப்பிட்டுக்கிற நோக்கம் இல்லாம உன்னை எதுக்கும் கூப்பிட மாட்டேன்ல, உன்னை அவனை விட ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னார், மறந்துட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா. இப்ப நான் காண்பிக்கிற தேசம் காண பாப்பா. இப்ப 2வது வசனம் வாசிங்க. ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பாருங்க. அழைச்சிட்டாரு. இப்ப ஆசீர்வாதம் 2வது வசனம் என்ன சொல்றாரு? நான் உன்னை என்ன பண்ண போறேன்? அல்லேலூயா. நான் என்ன பண்ண போறேன்? இப்போ அவன் ஒருத்தரா கூப்பிடுறாரு, வயசாயிடுச்சு. அவன் பொறுத்து போகும்போது 70 வயசு அப்படின்னுது. 70 வயசு புடிச்ச பொண்டாடி கூட்டு மூட்டை முடிச்சு கொண்டு கொடுக்குற வேலைகள்லாம் கொடுத்துட்டு எங்க போறேன்? பா அப்ராம், என்ன கேட்க போற? ஆபிரகாம் வீடு. அப்ராம் எங்கேயா போறேன்? யெகோவா தேவா கூப்பிட்டு இருக்கிறாரு. டேய், அவரே பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறார், உன்னை என்ன பண்ண போறாரு? என்ன நிறைய பேர் கேட்டான் இந்த ஊர்ல. போய நாங்களே இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து எங்க சொந்த ஊரு, சொந்த வீடு, நாமெல்லாம் இங்க இருக்கிறோம், எங்களாலேயே பண்ண முடியல, நீ என்ன பண்ண போற போய் அப்படின்னு சொன்னவைய திரும்ப மச்சு போயிட்டான். ஒரு முறை ஊழியத்தை கூப்பிட்டு ஒருத்தர் அண்ணாநகர்ல திருமங்கலத்துல எல்லாம் ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது, ஏயா நீ தனியா வந்து நிறைய பண்ண போற, நாங்களே சொந்த வீட்டுக்காரன் பாரியா, திருமங்கலத்துல சொந்த வீடுக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டோம், எங்களாலேயே முன்னேற, நீ என்ன பண்ணுவ? நான் சொன்னேன், என்ன மவுண்ட் ரோட்ல விட்டா கூட கத்திரக்காய் சேவை செய்யறாரு. சொல்லிட்டு ஒரு 5-6 வருஷத்துல மச்சு போயிட்டா.
யோசிப்பாருங்க. நான் எது சொல்றேன்னா, கர்த்தருடைய திட்டம் புரிஞ்சுக்காம பேதுரு அதனால தான் பார்த்தாரு, பேதுருவே நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவளை என்ன பண்ற சிந்திக்கிற, அப்பால போய் சாத்தானே அப்படின்னா. ஏன் சொன்னாரு? அதுக்கு முன்னாடி நீ கர்த்தருடைய வார்த்தையை போ, உன் ரத்தமும் மாம்சம் சொல்லல, தேவனுடைய ஆவியானவர் வாயிலிருந்து பேசினார்ப்பா அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இப்ப அவனை சாத்தானை போன்றாருன்னா கர்த்தருக்கு சித்தமானவன் நினைக்கல, தனக்கு சித்தமான நினைக்கல. நான் இவரை நம்பி படை விட்டு வந்தேன், இவரை நம்பி மீன் குடிக்கிறத விட்டுட்டேன், இவரை நம்பி அப்பா அம்மா விட்டுட்டேன், இவரை நம்பி ஊரை விட்டு வந்துட்டேன், இவரே செத்து போனேன், எனக்கு யாரா சோறு போடுவேன், என்னை யார் காப்பாத்துவான் அப்படின்னு இவன் தனக்கானது சிந்திச்சான், கர்த்தருக்கானது சிந்திக்காத. சிலுவைக்கு போகும்போது சொல்றான், நீ போக கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், ஒன்று உன்னை நான் என்ன பண்ண போறேன், பெரிய ஜாதியா, தனியா வந்தவனை பெரிய ஜாதியா மாத்திரம்னா கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உன் சந்ததி ஆண்டவர் மாத்துவார். அல்லேலூயா. நீ தனியா இருக்கிறியா, உனக்கு கல்யாணம் ஆக போதா, கவலைப்படாத, உன் சந்ததியை பெரிய ஜாதியாய் மாற்ற ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் சொல்றார், உன்னை நான் என்ன செய்யறேன், ஆசீர்வதிக்க போறேன். உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றத்துக்கு அடுத்த காரியம் உன்னை நான் ஆசீர்வாதம் என்பது செழிப்பு, பாக்கியம். ஆசீர்வாதத்துல பல காரியங்கள், மனுஷங்கிட்ட காசு பணம், காரு பங்களா வீடு இது மட்டும் இருந்தா போதும், அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா நம்மளே மேலு சூப்பரா இருக்கும், என்ன சாப்பிட்டாலும் திருப்திகரமா சாப்பிடுவோம். ஒரு பிரியாணிக்கு 2 பிரியாணி சாப்பிடுவோம், 3 வேளை கூட பிரியாணி சாப்பிடுவோம், நல்லா படுத்து தூங்கும், நல்லா ஜீரணாகும். ஆமா, காலையில சந்தோஷமா மச்சான் நேற்று நல்லா சூப்பரா ஆச்சுப்பா, இன்னொரு தட்டு இருந்தா கொடுப்பா அப்படின்னு கேட்கறேன், இருப்போம், நல்ல நித்திரை கிடைக்கும். அல்லேலூயா. அவனோட நம்ம பாக்கியமா தான் வச்சிருப்போம். ரெண்டாவது சொல்றேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். மூணாவது, உன்னுடைய பேர் என்ன பண்ண போறேன், உன் பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. சில நேரத்துல ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பேர் வைப்பா, அந்த பேரை அழித்து பேசி பாருங்க, அது உன்னுடைய ஆசீர்வாதமான பேரா அது நிலைச்சு இருக்கும். சில நேரத்துல அந்த பேர் நம்ம விட்டுருவோம். ஆமா, அந்த பேர் விட்டு பழைய பேரை கொண்டு இருப்போம். ஆமா, பள்ளிக்கூடத்துல ஒரு பேர், இங்க ஒரு பேர், அங்க ஒரு பேர், இங்க ஒரு பேர், மாத்தி மாத்தி எந்த பேர்ல நம்ம ஆசீர்வாதம் பண்றோம்னு நமக்கே சரியா தெரியாது. சொல்ற, உன் பேரை நான் என்ன பண்றேன், பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் கொடுத்துதான் அழைச்சார். அதான் ஃபர்ஸ்ட் காரியம், அழைப்பு. அவன் கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் அவனை உயர்த்தினார். இரண்டாவது காரியம், ஆதியாகமம் 17:6. சீக்கிரம், ஏன்னா இன்னைக்கு 8:20 தான் ஆரம்பிச்சுக்கிறோம், அதனால ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசி முடிச்சிடறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. இப்போ அடுத்த காரியம் என்ன சொல்றாரு, உன்னை கூப்பிட்டாரு, கீழ்ப்படிஞ்சா. ரெண்டாவது, இப்ப மறுபடியும் உறுதிப்படுத்துறாரு, என்ன, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்துல இருந்து யார் பரவிடுவா, பிச்சைக்காரன் மாதிரி மனைவி கூட்டி 70 வயசுல முடிச்சு கூட்டிக்கிட்டே போறாரு. வா பாமா சாராள் வா, போலாம், நம்ம 2 பேரும் போலாமா, அப்படி போலாம். எங்க கூப்பிடுறாரு, சாப்பாடு எங்க இருக்குது, துணி எங்க இருக்குது, படுக்கறி எங்க இருக்குது, குளிர்ல வனாந்தரமான குளிர்ல எங்க கூட்டு போறாரு. இப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஆபிரகாமே பயப்படாதே. அல்லேலூயா. ரெண்டாவது உறுதிப்படுத்துறாரு. அந்த கூரையை போட்டு தண்ணி எல்லாம் வாரி ஊதிட்டு இந்த ராத்திரிக்கு பட்டனுக்கு போய் ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு, என் தலைக்கு நேரம் பெரிய ஒரு சர்வம் ஏ தலையை தொகு போடும், நல்ல நித்திரை, அப்படியே அயர்ந்து பார்க்கிறேன், இந்த மேலேருந்து துடிச்சு இதை அடிச்சு ஓட்டினா தான் நம்ம ஆசீர்வாதம். இல்லையா, இதெல்லாம் படுத்துட்டு அப்படியே அதாவது கனவுல காட்டுறாரு உன் தலைக்கு மேல. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ அதிகமாய் உன்னை பலுகை பண்ணுவேன், உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்துல இருந்து யார் வரப்போறா, இவரே பிச்சைக்காரன் போற, இவரிடத்துல எப்படி ராஜாக்கள் வரும், உன்னுடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ இந்த பட்டணத்தில் இருந்தால் எந்த பட்டணத்துக்கு போனாலும் உன்னை உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஒன்று, அழைக்கும் போது கீழ்ப்படிந்தான். இரண்டாவது, ஆசீர்வதிக்கும் போது அவன் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிச்சான். கிரியை நடத்தும் கூப்பிட்டாருங்க, சோதரம். ஆமா, வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, சோதரம். பைபிள் வாசிக்க வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம், சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டாம், காணிக்கை தசம் அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். அவர் ஆசீர்வாதிச்சு சொல்லிட்டாரியா, நான் ஆசீர்வாதமா இருப்பேன். கிரி அவர்தான் சொன்னார்ல, அவன் சொன்ன பாடுறா, பாக்குற ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். காலைல போய் வேலைக்கு செய்வான், சாயங்காலம் வந்து உட்காந்து சாரா வா ஒரு பாய் எடுத்துவா போடு அப்படி. நான் சொல்றேன், அந்த காலத்துல பாய் இருந்தா எனக்கு தெரியாது, ஒரு பாய் எடுத்தா போடு, செவத்துல சாய்ச்சிக்க உட்காரு, இந்த பாரு கை பிடிச்சுக்க, இந்த பாரு நம்ம மகன் ஈசாக்கு, இந்த பாரு அவருடைய மனைவி பார், இந்த பாரு அவருடைய பிள்ளை பார், இந்த அவருடைய பொண்ணு பார், இந்த அவருடைய பொண்ணு பார், இந்த அடுத்த பேர் அது பார். கிரியை விசுவாசிக்கிறேன், கிரியை
இப்ப நாம என்ன பண்றோம்? எதுவுமே இல்லை, பைபிளும் வாசிக்க மாட்டோம், சர்ச்சுக்கும் போக மாட்டோம், காணிக்கை கொடுக்க மாட்டோம், தசம்பா கொடுக்க மாட்டோம். கர்த்தர் என்ன அப்படியே உயர்த்திருவார்னா எப்படி உயர்த்துவாரு? கொடுக்கும் போது தான் ஆசீர்வாதம், இறைக்கும் போது தான் கிணத்துல இருந்து தண்ணி சுரக்கும். கிரியை செய்ய மாட்டேன்ற, கிரியை செய்யாது எப்படி பெருகுவ? சொல்லுங்க, கிரியை செய்யணும் இல்ல? ஏழைகள் தான தர்மம் பைபிள் எல்லாம் சொல்லுது. ஒண்ணுமே நான் செய்ய மாட்டேன், பைபிளும் வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், இந்த சபை வளர்ந்தா என்ன வளர காட்டியணுமா, எக்கட நான் கேட்டு போட்டு போ. இல்லங்க, இது வளர்றதுக்கு நீ கிரியை செய்யணும். ஒண்ணு கீழ்ப்படிங்க, ரெண்டாவது ஆசீர்வதிக்கிறேன் மறுபடியும் சொல்றாரு, உறுதிப்படுத்துறார். அப்போ கிரியை செய்யணும். என்ன கிரியை? அவன் மனைவியோடு கூட அவ சொல்றான், நீங்க நானும் சேர்ந்து தான் ஒரு பிள்ளை பெத்தெடுக்க போறோம், இந்த பிள்ளை தான் ஈசாக்கு, இவன் மூலமா நம்முடைய சந்ததி, இவன் மூலமா ராஜாக்கள், இவன் மூலமா ஜாதிகள், இவன் மூலமா வரப்போது வரப்போது வரப்போது. ஜெபிக்கிறான் 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 ஜெபிக்கிறான். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு சும்மா ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண மாட்டேன்றோம். எப்படிங்க நம்ம வளர்ந்துருவோம்? ஹல்லேலூயா. நம்ம வேலையை கூட நீங்க டெய்லி போய் என்ன கவர்மெண்ட் வேலையோ தனியார் வேலையோ நீ ஆட்டோ ஓட்டுறியோ மற்ற காரியம் செய்யறியோ, ஆசீர்வாதம். இன்றைக்கு என்னுடைய வாகனத்துல ஏறவனெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும். உன் ஆட்டோடைய சீட்டை ஆசீர்வாதம் பண்ணி ஓட்டி பாரு, வரவனெல்லாம் உன்னை கட்டாயம் தேடியே வருவான். ஹல்லேலூயா. நம்ம அப்படி இல்லை. நீங்காவது ஆண்டவரே எந்த சனி வருமோ தெரியல அப்படின்னாலும் நீ சொல்லக்கூடாது. என் ஆட்டோவில் ஏறுறவன், என் வாகனத்தில் ஏறுறவன், என் ஆபீஸுக்கு வர்றவன், என்கிட்ட கை காட்டுவேன். இன்னைக்கு நர்ஸுங்க இருக்கிறீங்களா சொல்றேன், என்கிட்ட கை காட்டுறேன் இல்லை, நான் யாரை கை பிடிச்சி ஊசி போடுறோட மாத்திரை கொடுக்கணும், அவனெல்லாம் ஆசீர்வாதமா சீக்கிரமா விடுதலையாகி போனாண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க. அவன் நிச்சயமா விடுதலையாகி போவான். தேவனுடைய கரத்துல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். கை தட்டுவான். ஹல்லேலூயா. செய்யாம ஆசீர்வதிப்பார், வாக்கு எப்படிங்க? ராஜாக்கள் பிறக்கொன்றாரு, இவனே தனியா போறான். ஜாதிகள் பிறக்க இவனே தனியா போறான். 70 வயசுங்க, எப்படி பிறக்கும்? ஹல்லேலூயா. விசுவாசம் கிரியை செய்யும். விசுவாசுக்கு ஏத்தபடி நடக்கணும், விசுவாசுக்கு ஏத்தபடி வாழணும், விசுவாசுக்கு ஏத்தபடி பேசணும், விசுவாசுக்கு ஏத்தபடி கர்த்தருக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அதை செய்வார். ஒன்று அழைத்து ஆசீர்வதித்து, மூணாவது பெருக்க செய்தார். பெருகுத. இப்போ உபாகம் 1:10 வாசம் முடிச்சுக்கலாம் சீக்கிரம். 1:10 வாசல் என்ன சொல்றாரு பாருங்க. உபாகம் 1ஆம் அதிகாரம் 10வது வாசல் இருக்குதா? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல எப்படி இருக்கிறீங்க? இப்ப அவன் எதை பார்க்க சொன்னார்? முதல்ல ஆண்டவர் இல்ல சொல்லுங்க, எதை பார்க்க சொன்னார்? நம்ம எதை பார்க்க சொன்னார்? எதை பார்க்க சொன்னார்? ரோட்ல போறவங்கலாம் பாரு, கன்சாமி போறான், முன்சாமி போறான், கோயில்சாமி போறான், அவன் போறான், அவர் போறாரு, இவர் போறாரு, இவரெல்லாம் பாரு. அவரை மாதிரியே தான் பிள்ளை பெரு. அதுதான் சில வீட்டுல எல்லாம் போட்டீங்கன்னா கல்யாணம் ஆன தம்பதிக்கு பொழுதுன்னு ஒரு பிள்ளை அழகா சிரிக்கிற மாதிரி அதாவது படத்தை மாட்டிட்டு டெய்லி தூங்கினா அந்த படத்தை பார்க்க சொல்லுவான். ஏன் பிள்ளை எப்படி பிறக்கும்? எப்படி பிறக்கும்? எப்படி பிறக்கும்? எப்படி பிறக்குங்க? உள்ள பதிஞ்சிடும். இது இவன் செய்யல, யாக்கோபு செய்தார். அந்த காலத்திலேயே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என்ன என் மாமனார் 10 முறை ஏமாத்திட்டான். ஆமா, நீ உங்க அண்ணன் ஏமாத்துறோம், உங்க அம்மா ஏமாத்துறோம், உங்க அப்பா ஏமாத்தல இல்ல, நீ 2 முறை ஏமாத்துறோம், வட்டி போட்டு 8 முறை சேர்த்து 10 முறை அவனை ஏமாத்திட்டான். நான் என்ன செய்யறது ஆண்டவரே? நான் சொல்ற மாதிரி நீ போய் செய், மாமனார்கிட்ட பேசு, நான் கூட இந்த கிரியை செய்யறேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டான். இவனுக்கான ஆடு அவனுக்கான ஆடு சொல்றான். ஒண்ணுமே கிடையாது. வரி உள்ளதெல்லாம் உன்னது, புள்ளி உள்ளதெல்லாம் என்னதுன்னு பேசிட்டான். பேசி முடிச்சுட்டான். வரி உள்ளதெல்லாம் அவனுக்கு நிறைய இருக்குது, 300 ஆடுகள் இருக்குது, இவனுக்கு 30 ஆடு கூட இல்ல, என்ன பண்றது ஆண்டவரே அப்படின்றான். சரி போ, ஞானத்தை கொடுக்குறார். இவன் கால்வாய் ஓரமெல்லாம் அவன் ஆடு வைக்கும் போது அங்க இருக்கிற புன்னை மரத்தை வெட்டுறா, நடுவில் 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 பட்டையெல்லாம் முடிச்சுட்டு கால்வாயில அப்படியே தூக்கி எல்லா கால்வாயில போடுறான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழியும். அப்பொழுது அந்த இனப்பெருக்கத்தை உருவாக்குற அந்த ஆடுகள் அதை பார்த்தே பொழியும் போது அந்த வழி உள்ளதா இல்லாம புள்ளி உள்ளதாகவே பிறந்தது. ஹல்லேலூயா. பைபிள்ல சும்மா ஒன்றும் ஏசுறாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு பைபிள் வச்சிட்டாரு எப்படி போடு, அதெல்லாம் இல்லைங்க. அது பொழியும் போது அதை பார்த்துக்கிட்டே இனப்பெருக்கத்தை உருவாக்கும் போது புள்ளி உள்ளதாய் பிறந்தது, வரி உள்ளது குறைந்தது, புள்ளி உள்ளது திரளாய் மாறினது. திரளான ஜனங்கள் அவனுக்கு ஆடு மாடுகள் பெருகின. அதில் இன்னொரு கதையை சொல்றாரு அந்த இடத்துல வாசிக்கனா, லாபானுடைய ஆடுகள் பலவீனமானதோ, யாக்கோபுடைய ஆடுகள் பலம் உள்ளதாய் பிறந்தது என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ உங்க பிள்ளை பலசாலியான பிள்ளையாய் பிறக்கணும்னு வேண்டுதல் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாத்திலும் பலசாலி.
ஜெபிக்கிறதுல, விசுவாசத்துல, கொடுக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, வேலை செய்யறதுல, வியாபாரம் பண்றதுல, எல்லாத்திலும் எப்படி இருக்கணுமாங்க? பலசாலியான பிள்ளைகளா இருக்கணும். தலைவனமா நோஞ்சா மாதிரி. நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அரக்கோணத்துல. ஒரு குழந்தை கிட்ட பேசுகிறது, அந்த குழந்தை ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்குது. தூக்கிட்டேன். ஜெபம் பண்ணிட்டு வரும்போது என்ன விட மாட்டேன், பிடிச்சிக்குதுன்னா அன்குள்ளோட போற மாதிரி தான். அது சின்ன குழந்தை, குட்டி பொண்ணு. அவன் சொல்றான், யாருக்கிட்டையுமே போவாதுங்க, என்னங்க உங்ககிட்ட வந்து வரமாட்டேன் ஒரே அழுது அப்படின்னா தூக்கி வச்சுக்கிட்டு பாய் சொல்லு அப்படின்றாரு. பாய் சொல்லு, என் கூட வந்துருந்தது, நான் என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா, அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க வீட்டு ஆசீர்வாதம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா அது போக மாட்டேன். பலசாலியான பிள்ளைகளாய் கர்த்தர் உனக்கு தருவார். அந்த பிள்ளை கேட்ட, உன் பேரு என்ன? அங்கிளுக்கு சொல்லு அப்படின்னா ஆபிரகாம் யாரு? ஆபிரகாம் பிள்ளை யாரு? இன்னும் 2 வயசு தான் சொல்லுது. ஆபிரகாம் பிள்ளை, ஆபிரகாம் பேரு, இன்னொரு பேரு எல்லாம் சொல்லுது. அந்த பிள்ளை சின்ன குட்டி பிள்ளை, 2 வயசு தான் சொல்றாங்க. ஆபிரகாம் யாரு? பேசினாரு யாரு? அழகா சொல்லுது. அப்போ பலசாலியா, பலவீனதா இல்ல, பலவீனமாயிட்டா நோஞ்சாட்டா. சொன்னேன், உன் பிள்ளை நல்ல ஆரோக்கியமா இருக்குதுமா, கவலைப்படாதமா, இப்படிதான் இருக்கணும், ஓடணும், ஆடணும், பாடணும், நல்ல ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம். நோஞ்சா மாதிரி இருந்தான்னா அவன் எங்க அப்படியே சைலண்டா இருக்கிறான், எங்க போக மாட்டான்றான், அவனுக்கு நோய் இருக்குதுன்னு அர்த்தம். நீ கவலைப்படாத, இது நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் மட்டும். அப்போ உனக்கு பிறக்கிற பிள்ளை லாபானுடைய ஆடுகள் அல்ல, யாக்கோபுடைய ஆடுகளாக உன் பிள்ளைகள் இருக்கும். ஹல்லேலூயா. கர்ப்பவதியார்த்த வயிற்று மேல அடிக்கடி கை வச்சு ஆசீர்வாதம் மட்டும். என் பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கணும். ஆமா, பிள்ளை இல்லைன்னா உன் வயிற்று மேல அடிக்கடி டெய்லி கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணு, உடைய கர்ப்பம் திறக்கணும்னு சொல்லி பண்ணுங்க. அதுல இருக்கிற எல்லா நாசபாசி எடுத்துருவார் ஆண்டவர், பிறக்க செய்வார். 70 வயசு தாத்தாக்கு பிள்ளை பிறகுதுன்னா ஒரு 30 வயசு பொண்ணு உனக்கு பிறகாதா? உன் பிள்ளை ஆரோக்கியமா இருக்காதா? டாக்டர் சொல்லுவாரு, டாக்டரை கட்டாயம் சொல்லுவாரு. அவன் பலவீனமா தான் சொல்லுவான், உண்மையை பேச மாட்டான். கல்யாண டாக்டர் இப்ப அழைச்சாரு, கீழ்படிஞ்சா, ஆசீர்வச்சா, கிரியை செய்தா. யாக்கோபு கிரியை செய்யறான்ல, வெட்டி போடுறான், ஆட்டை மேய்க்கிறா, ஒண்ணு குட்டி போடுது. அந்த குட்டி தூக்கி 3 நாளுக்கு அப்புறம் தூரமா போய் வச்சிடறான். அது அவனுக்கு சொந்தம். இந்த வரி உள்ளதால இவனுக்கு சொந்தம். இதை அனுப்பிச்சிடறான். இது 1 குட்டி போடுது, இது 5 குட்டி போடுது. இதெல்லாம் தூக்கி போய் தனியா வைக்கிறான். பெருக்கம். ஹல்லேலூயா. கடைசியா சொன்னாரு, பெருகுதல் எப்படி? சேர்ப்பித்தல். பெருகும் போது சேர்க்கணும். பெருகும்போது ஒரே நாள்ல சாப்பிடக்கூடாது. பொருளாதாரம் பெருக்குன்னா ஒரே நாள்ல மீன் வாங்கிவா, 1 கிலோ மீன் வாங்கிக்கோ, 1 கிலோ கறி வாங்கிக்கோ, 1 கிலோ இறை வாங்கிக்கோ, 1 கிலோ முட்டை வாங்கிக்கோ, வேற எதனா வாங்கிக்கோ, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நாள்ல சாப்பிட்டு மறுநாள் எல்லாம் கிளியர் ஆயிட்டு மறுநாள் ரசம் சோறு சாப்பிடுவோம். பெருக்கம் வரும்போது சேர்ப்பித்தல் அவசியம். எங்க சேர்க்கணும்? யாக்கோபு கொண்டு போய் சேர்க்கிறான், ஆபிரகாம சேர்க்கிறான். நல்ல கவனிக்கணும். சேர்ப்பித்தல் அப்படின்னா அதான் பெருகுதல். இந்த இடத்துல சொல்றா, நீங்க கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். எப்படி பெருகினாரு? இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல திரளா இருக்க. அன்னைக்கு அவன் நட்சத்திரம் பார்த்து இது மாதிரி மின்னுது பாரு, இது மாதிரி எல்லாம் இருக்கு, அது மாதிரியே மின்னலாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப நாம என்ன பண்றது? ஏதாத்தான் பிறகு ஒரு பூச்சி புழு பிறந்தா கூட நல்லா தான் இருக்கு. அவன் பேச்சுக்கு மகளே, உன் பேச்ச கேட்க முடியல, நெசக்கால்தார் பேசுறது சரியில்லை, அவன் எப்படி கேள்வி கேட்கிறா, என்ன பண்ணுவேன்? பூச்சி புழுவெல்லாம் வேண்டாம், நல்ல பிள்ளையாய் கேளுங்க. ஒரு யோவான் சாணகனை போல, ஒரு இயேசுநாதரை போல, ஒரு யோசேப்பை போல, ஒரு தாவீதை போல, ஒரு மோசேயை போல, ஒரு மார்த்தாளை போல, ஒரு மரியாளை போல, ஒரு தெபோராளை போல ஆண்டவர் இப்படி பிள்ளை பிறக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்க கர்ப்பத்து மேல. கர்த்தர் பிறக்கும் போது டாக்டரை ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. அதான் கடைசியா சொன்னாரு, அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக செய்தார். இப்போ சந்ததி பெருகிடுச்சு. ஆபிரகாமுக்கு பின்னாடி இப்போ யாக்கோபு வர்றாரு, யாக்கோபு சந்ததி ஈசாக்கு மொத்த பேரும் பெருகி இந்நாளில் இருக்கிறது போல மாறிடுச்சு. அவ்வளவுதான். குடும்பம் எப்படி பெருக்கணும்? இது நிறைய வசனம் இருக்குது, நேரம் இல்லை. அதுல அதாவது ஃபர்ஸ்ட் ஜாக்கிரதையா இருக்கும். பெருக்கும் போது நிறைய இழப்பு வரும். 2வது கிரியை செய். நீங்க ஒரு செடி வச்சா பராமரிச்சு அதுக்கு சத்துவெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் பாய்ச்சி கிரியை செய். சும்மா அப்படியே விட்டுரும், போய் விட்டா அதெல்லாம் வர. ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், கொடுக்கணும், மற்றவர்களுக்கு ஆண்டவரை பத்தி பேசணும். நம்ம பிள்ளை அதான் சொல்ல, ஊரா பிள்ளை ஊட்டி கொடுத்தா நம்ம பிள்ளை என்ன பண்ணோம்? ஆனா அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ அடுத்தவங்க உதவி செய்யணும், உன் பிள்ளைய நான் பலசாலியா மாற்றுவேன்.
இப்போ இவனுக்கு இந்த ஆபிரகாமுடைய கதையை உள்ள போனோம்னா அவன் வேற விதமா போயிடுறான், எங்கேயோ போறான், இன்னொரு மனைவிக்கு அந்த எதுவும் நிறைய நடக்குது பாருங்க. இந்த கிரியை செய்யறான், தவறான பாதையெல்லாம் போனா கூட அவர்களுக்கு உதவி செய்யறான், அப்புறமா ஆகாருக்கு உதவி செய்யறான், எல்லாத்தையும் அனுப்பிட்டான், உட்காந்துக்கிறான். கர்த்தர் இவனுடைய பிள்ளையை பலசாலியாய் மாற்றினார். அல்லேலூயா. மூணாவது அந்த சேர்ப்பித்தல் அப்படின்னா, அதாவது விசுவாசம் ரொம்ப அவசியம், சேர்ப்பிக்கணும். ஆமா, அது இல்லாத பட்சத்துல உனக்கு தங்கா போயிடும். சேர்த்து வைக்கணும், ஆவிக்குரிய வரங்களை சேர்த்து வைக்கணும், ஆவிக்குரிய கிரியைகளை சேர்த்து வைக்கணும், விசுவாசத்தை சேர்த்து வைக்கணும், பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், உலக பிரகாரமான ஞானத்தை சொல்லிக் கொடுக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் நீ சொல்லிக் கொடுக்கும்போது அவன் வளரும் போது பெருக்கத்தின் ஆண்டாக தேவன் உன்னை மாற்ற வல்லவர். அல்லேலூயா. 54:3 என்ன சொல்றாங்க? நீ பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க குடும்பம் தனியா இருந்தா கூட பரவாயில்ல, உங்களை பார்த்து சொல்லுங்க, இனி வருங்கால குடும்பம் கூட சொல்லுங்க. உங்க குடும்பம் நிச்சயமாக வலதுபுறம் இடதுபுறம் பெருகுவாய், பிள்ளைகள் பெருகுவார்கள், பேர பிள்ளைகள் பெருகுவார்கள், பயப்படாத, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை நட்டுவார். அல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்காய் சோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக செய்வர் என்று ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து பெருக செய்தவர், பெருக செய்ய வல்லவரா இருக்கிற அப்படின்னாலுமே சோத்திரம். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வாதம். நாளையிலிருந்து மாலை ஜெபத்தை ஆசீர்வதியும், சனிக்கிழமை காலை உபவாச ஜெபத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, குடியரசு தினத்தில் நடக்க போற இந்த கூட்டத்தை ஆசீர்வதி. எப்படி ஆகிலும் ஒரு ஆத்துமாவாகிலோ கர்த்தருக்கு என்று சாட்சியா எழும்ப கர்த்தர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.